நீங்க உங்களோட ஜேர்னி கேட்கும்போது ஒரு கார்ட் ஷேட்லேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனியாக வந்திருக்கு அப்படின்றபோது, அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்தது உங்களுடைய மைண்ட் செட்டு? ஸோ நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் நல்லா அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. நான் எந்த ட்ரைனிங்கும் அட்டெண்ட் பண்ணல. பட் எனக்கு பிளேஸ்மெண்ட் போகணுன்ற ஆசையும் கிடையாது. எனக்கு வந்து ஓனாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஆசை. பட் ஒரு வீட்டில் கம்பல்ஷன், ரிலேட்டிவ் கம்பல்ஷன், அதனால நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு 35,000 பேக்கேஜில் சேலரி கிடச்சிது. நல்ல ஒரு சூப்பரான ஜாப்பு, சூப்பரான லொக்கேஷன், நல்ல ஜாப். பட் எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. நோ சொல்கிறதுக்கான ரீசனும் என்கிட்ட இல்லை. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த ட்ரிகர் மறுபடியும் ஒர்க் ஆச்சு. நான் சொன்னேன்ல, கடவுள் ஒரு குறை கொடுக்குறாருன்னா ரகசியமாக அதில் ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். அது மாதிரி என்னுடைய அந்த ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருந்தது. மெடிக்கல் டெஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு நானும் போனோம். போயிட்டு எல்லாம் ஃபுல் செக்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் அப்படின்ட்டு உங்கள் ஜாப் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன ரீசன்? எல்லாமே நான் ஃபிட்டாக தான் இருக்கிறேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எனக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னால கலர் பிளைண்ட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக் பண்ணுறாங்க. அதாவது கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா ஒரு சில மைல்டு கலர்ஸ் வந்து என்னோட டிஃப்ரென்ஸ் தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளோதான் என்னோட கண்ணு. பட் அதனால் என் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. பட் அந்த ஒரு குறையினால தான் நான் இன்றைக்கி பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். ஒருவேளை அந்த குறை எனக்கு இல்லைனா நான் கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயியில் என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். மேபி ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்திருக்க முடியுமானா கிடையவே கிடையாது. ஸோ அப்படி தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் வர ஆரம்பித்தேன். ஸோ நான் ஜாப் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் கிரேஸ் டைம் கிடச்சிது. ஸோ அடுத்த ஜாப் கிடைக்கிறவங்களும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து வீட்டில் வந்து எந்த ஒரு வசதியுமே கிடையாதுங்க, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை அந்த டைமில். ஸோ அவங்க வந்து பியூராக ஜாப் போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கார் ஷெட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு நான் ஒரு மிஷினரிஸ் தயாரிக்க போகிறேன், ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் தயாரிக்க போகிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன். ஸோ அப்படி தான் வந்து அந்த கார் ஷெட்லாம் ஆரம்பிச்சது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கார்த்திக்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தார். அந்த ஒர்க்கில் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். அப்புறம் கவுஸ்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர், என்னோடய எல்லாம் தெரிஞ்சவங்க, ஸ்கூல்மேட்ஸ் அந்த மாதிரி இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில். ஸோ அவங்களோட சப்போர்ட்டோடு தான் நான் அந்த ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தோம்.